ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இன்று நம் பங்காரு அம்மா கிட்ஸ் சேனலில் கலந்துரையாடலில் நம்மை எல்லாம் கலந்துக்க செய்த நம் பங்காரு அம்மாவிற்கு நன்றியை கூறி இணைந்துள்ள அனைத்து சக்திகளுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு 8 வருடங்களுக்கு மேல் அம்மாவின் ஆன்மீகத்தில் தொண்டுகள் பல செய்து வரும் சக்தி விக்னேஷ் பாலாஜி அண்ணா சென்னையிலிருந்து நம்முடன் இணைந்துள்ளார். அவர் சென்னை 1000 லைட்ஸில் பணி செய்து வருகிறார். ஓம் சக்தி. வணக்கம் அண்ணா. ஓம் சக்திமா. இன்றைய நிகழ்ச்சியில கலந்துரையாடல்ல கலந்துக்க செய்த பங்காரு அம்மாவுக்கு நன்றி சொல்லி உங்க கூட பேசுறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை மாதிரி குட்டீஸ் எல்லாம் அம்மாக்கு இந்த வயசுல இருந்து நீங்க தொண்டு செஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட நீங்க தொண்டும் பக்தியும் செலுத்திட்டு இருக்கிறத நினைச்சு உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் உங்க கூட கலந்துரையாடல் நிகழ்ந்துட்டேன். ஓம் சக்தி அண்ணா, நீங்க எப்பத்துல இருந்து அம்மாவின் ஆன்மீகத்தில் வந்தீங்க? எப்படி அம்மாவால் ஈர்க்கப்பட்டீங்க? ஓம் சக்திப்பா, நான் கடந்த 8 வருஷமா அம்மா கிட்ட ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருக்கேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்மாவுடைய ஒரு சின்ன பசங்க, உங்களை மாதிரி சின்ன பசங்களா மேல்மருவத்தூர் சிதற்பெடுத்துக்கு வந்தேன். என் ஃப்ரெண்டோட வந்தேன். என்னோட ஃபேமிலி எல்லாமே அம்மாவோட டிவோட்டி தான். அம்மா, நான் கோவிலுக்கு வருவேன், ஏதோ அம்மாவை பார்த்தோம், அம்மாவை வணங்கணும், கோவில சுத்தணும், போகணும், அப்படிதான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என்னுடைய நண்பனோட தனியா நான் ஒரு வாட்டி மேல்மருவத்தூர் வந்தேன். அப்ப அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அம்மா கிட்ட அவ்வளவா அந்த குரு பக்தின்ற அந்த ஈடுபாடு கிடையாது, அம்மா மேல அந்த பக்தின்ற அந்த ஈடுபாடு இல்ல. ஆனா கருவறை அம்மாவை பார்த்தோம், வணங்கணும், சுத்தணும், வந்தோம் அப்படின்னுட்டு சரி ஒரு 3 மணிக்கு மேல அம்மா ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரம், சரி இருந்து அம்மாவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பனும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ என் நண்பன் மந்திர நூல் வாங்கியிருந்தான். மந்திர நூல் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக மந்திர நூல் வச்சிருந்தான். அந்த மந்திர நூல்ல இருக்க மந்திரங்கள் நானும் வீட்டுல படிப்பேன்டா, எங்க அம்மா கூட சேர்ந்து படிப்பேன், நான் சொல்லித்தரவா, படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானும் என் நண்பனும் மந்திர நூல் படிச்சுட்டு இருக்கோம், அம்மாவுடைய போற்றிகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த மந்திர நூல்ல அம்மாவுடைய திருவடி போற்றி இருக்கு இல்லையா, அந்த திருவடி போற்றி இது வரைக்கும் நாங்க படிச்சதே கிடையாது. சரி, திருவடி போற்றி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பனும் திருவடி போற்றியை படிச்சுட்டு இருக்கோம். அப்ப திருவடி போற்றியில மாதவன் தேடும் திருவடி, ஆதவன் வணங்கும் திருவடி அப்படின்ற லைன் எல்லாம் வரும் இல்லையா. அப்ப அம்மா மேல ஈடுபாடுன்றது எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஆனா எங்களுக்குள்ள நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அம்மாவுடைய திருவடிய மாதவன் தேடுறாராம், ஆதவன் தேடுறாராம். மாதவன் ஆதவன்லாம் எவ்வளவு பெரிய சாமி, அவங்க எல்லாம் அம்மாவுடைய திருவடி தேடுறாங்கன்னா அப்படி என்ன இருக்கு அந்த திருவடியில அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் எங்களுக்குள்ள நடந்துச்சு. அதே போல மேல்மருவத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த கருவறை படம்ல அம்மா இருப்பாங்க, குரு அம்மா இருப்பாங்க இல்லையா. அப்போ குரு அம்மா மேல பெரிய ஈடுபாடு இல்லாத அந்த காலகட்டத்துல நான் தவறா என்ன சொன்னேன் அப்படின்னா, கருவறை படத்துல ஒரு மனிதர் இருக்காரே, அந்த மனிதர் இருக்கும்போது அந்த நம்ம வணங்குறோமே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு தவறான டிஸ்கஷன் எல்லாம் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்குள்ளயுமே இருந்துச்சு. அப்போ அந்த 3 மணிக்கு அம்மா கிளம்பி வீட்டுக்கு போற டைம், நான் திருவடி போற்றி படிச்சுட்டு இருக்கேன். என்ன அறியாம நாங்க 2 பேரும் திருவடி போற்றி படிச்சுட்டு இருக்கப்போ அம்மா வராங்க, ஆலயத்தை சுத்துறாங்க. அந்த வேப்ப மரத்தை சுத்தி வருவாங்க இல்லையா, அப்படி சுத்தி வரும்போது என்னையும் நண்பனையுமே குறிப்பா ஒரு பார்வை, அந்த பார்வை இன்னுமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. குறிப்பா ஒரு பார்வை, அந்த பார்வை அம்மா பல வகையில தீட்சை தருவாங்க இல்லையா. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பல வகையில அம்மா தீட்சை தருவாங்க. ஒரு குரு அப்படின்னா ஒரு சிஷ்யனுக்கு ஒரு தீட்சை தரணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பார்வை இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அம்மா தன்னுடைய கண்களால எங்களுக்கு தீட்சை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளுமே. ஆனா அந்த அளவுக்கு அம்மா மேல அந்த ஈடுபாடு இல்லாத தொட்டு அந்த பார்வைன்றது எங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருந்தது. ஆலயத்தை சுத்தணும், அம்மாவை பார்த்துட்டோம், வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு கிளம்பி வந்ததுல இருந்து மேல்மருவத்தூர்னா என்ன, மேல்மருவத்தூர் அற்புதங்கள்னா என்ன, மேல்மருவத்தூர் என்னெல்லாம் நடக்குது, மேல்மருவத்தூரோட வரலாறுனா என்ன அப்படின்றத சர்ச் பண்றேன், அம்மாவை பத்தி சர்ச் பண்றேன். அந்த மாதிரி சர்ச் பண்ணி அம்மாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவுடைய அற்புதங்கள், அம்மா கிட்ட ஈடுபாடு, அம்மா எவ்வளவு ஆன்மீகத்தை எப்படி எல்லாம் படிப்படியா வளர்த்திருக்காங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. அதே போல பாமர மக்கள், அதாவது பாமர மக்கள் மந்திரங்களே படிக்க தெரியாத மக்களை கூட அம்மா மந்திரங்கள் படிக்க வச்சிருக்காங்க. எல்லாருமே கருவறையில, அதாவது ஐயர்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ள போகணும், சாமி சிலையை தொட்டு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்த இதுல பாமர மக்களுமே அம்மாவுடைய ஆன்மீகத்துல ஈடுபடலாம், மந்திரங்கள் படிக்கலாம், வேள்வி பண்ணலாம், கலச கும்பாபிஷேகம் நடத்தலாம், பெண்கள் கருவறைக்குள்ள போயிட்டு அம்மா கிட்ட எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஈடுபாடு, அந்த ஈர்ப்பு அம்மா அம்மா கிட்ட என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. அப்போ அந்த தருணத்துல அந்த மருவத்தூர் ஆலயத்துல நான் சொன்னேன் இல்லையா, அம்மாவுடைய கருவறை படத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மனிதன் கருவறை படத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு அந்த மீனகுமாரி அம்மா இருக்காங்க இல்லையா, நம்ம மீனகுமாரி சக்தி தெரியும் இல்லையா அவங்க எல்லாருக்குமே, அந்த மீனகுமாரி சக்தி அம்மா பேசும்போது அந்த அவங்களோட பேச்சாற்றல் என்ன ரொம்பவே ஈர்த்துச்சு. அப்ப அவங்க கருவறை படத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அம்மா கருவறை படத்தோட விளக்கத்தை எனக்கு அந்த 11 மணி இரவுல எனக்கு தராங்க. ஒரு காணொலி மூலியமா நான் அந்த கருவறை படத்தோட விளக்கத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்போ
அப்போ மீனகுமாரி அம்மா சொல்றாங்க, அவன், அவள், அது, இது மூன்றுமே சேர்ந்ததுதான் கருவறை படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவன்னா வந்து ஒரு ஆண். ஆண் வந்து நம்ம பங்காரு அம்மா வந்து ஒரு ஆண் ரூபமா தாங்கி இருக்கிறத தொட்டு நம்ம அவன்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. அவள்னு சொல்லிட்டு ஆதிபராசக்தி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பெண் உருவம்ன்றத தொட்டு அவள் அப்படின்னு சொல்றாங்க. அது, அதாவது சுயம்புன்றது வந்து உருவமற்றது. உருவமற்றதை நம்ம வந்து பொதுவாவே அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா. அவன், அவள், அது அப்படின்ற ஒரு அதாவது இந்த உலகத்துல ஆண், பெண், உருவமற்றது எல்லாத்துலயுமே நான் தான் நிறைஞ்சிருக்கேன் அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக தான் இந்த கருவறை படம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கேட்டு என்னுடைய கண்ணுல இருந்து தார தார என்ன அறியாம கண்ணீர் வருது. அம்மா உங்களை தப்பா இவ்வளவு நாள் நான் புரிஞ்சுட்டு இருந்தேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அம்மாவுடைய அம்மா கிட்ட ஈடுபட பக்தி வளர வளர என்ன அறியாம நான் அம்மா கிட்ட ஈர்க்கப்பட்டு உங்களை மாதிரி ஒரு சின்ன பசங்களா இருக்க தருவாயில உங்களை மாதிரி சின்ன பசங்களா இருந்த போது நானும் என் நண்பனும் வந்து ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து நானும் என் நண்பனும் வந்து மாத்தி மாத்தி ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து நம்ம இனிமேல் அம்மாவை வந்து பிடிச்சுக்கணும், அம்மா சொல்ற அருள் வாக்குகளுக்கு ஃபாலோ பண்ணணும், அம்மாவை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஒரு விளையாட்டுத்தனமா ப்ராமிஸ் பண்ணிட்டு போறோம். அந்த மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா வந்து அம்மாவை பாக்குறதுக்கு உண்டான ஒரு இதுவே கிடையாது, அந்த சிச்சுவேஷனே கிடையாது. அப்போ அந்த இடத்துல எங்களை தாண்டி ஒரு வேன்ல அம்மாவுடைய போட்டோ எங்களை தாண்டி போகுது. அப்போ நாங்க விளையாட்டுத்தனமா அம்மாவை பத்தி பேசிட்டு அம்மாவை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் எங்களுக்குள்ள பண்ணும்போது அம்மா எங்களை எப்படி எல்லாம் வந்து வாட்ச் பண்றாங்க. அந்த அந்த இடத்துல எப்படி எல்லாம் எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே அம்மா நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த முதல் விஷயம் தான் வந்து அம்மா கிட்ட என்ன ரொம்ப ஈடுபட வச்சது. அம்மா கிட்ட இந்த நாள் வரைக்கும் பக்தி செலுத்திட்டு இந்த நாள் வரைக்கும் அம்மா கிட்ட இருக்கிறதுக்கு பல அற்புதங்கள் அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மா ரொம்ப நன்றி சக்தி. அம்மாவோட அனுபவத்தை நல்ல சிறப்பா விளக்குனீங்க. நன்றி. ஓம் சக்தி. சக்தி, நீங்க அம்மா சொல்ற அருள்வாக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? பக்தி வளர்றதுக்கு என்ன செய்யலாம்னா? ஓம் சக்திமா, ரொம்ப நல்ல கேள்வி. அருள் வாக்கு அப்படின்னாலே வந்து எவ்வளவு ஒரு பொக்கிஷமானது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அருள் வாக்குன்னா என்ன? அதாவது ஆதி பராசக்தின்ற தெய்வம் மனிதர்களுக்கிட்ட பேசணும். அதாவது இப்போ நீ பேசிக்கலாம், நான் உனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணலாம். ஆனா வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு அண்ணா அட்வைஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனா ஆதி பராசக்தின்ற தெய்வம் ஒரு மனிதர்களுக்குள்ள பேசணும் அப்படின்னா அருள்வாக்கு என்ற ஒரு விஷயத்தால மட்டும்தான். அதுதான் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்தாங்க. அருள்வாக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து நிறைய அருள் வாக்குகள், அதாவது மனிதன் பிறப்புல இருந்து மனிதன் இறந்து அம்மாவுடைய திருவடி அடைகிற வரைக்குமே என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணணும், எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த காலங்கள்ல என்னென்ன உணவு முறைகளை நம்ம பின்பற்றணும், எப்படிலாம் இருந்தா நம்ம எப்படிலாம் வாழ்க்கை கடல்ல இருந்து மீண்டு தத்தேறி வர்றது அப்படின்றதுக்கு உண்டான இதெல்லாமே வந்து அம்மா அருள் வாக்குகள்ல கொடுத்திருக்காங்க. அம்மா அது மட்டும் இல்ல, அருள் வாக்குன்றத வந்து அம்மா எவ்வளவு இதுவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அம்மாவுடைய அருள் வாக்குகள் எல்லாம் கல்வெட்டுல பதிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அம்மா வந்து இந்த யுகம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த யுகம் முடிகிற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் எந்தெந்த சிச்சுவேஷன் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான அருள் வாக்குகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அருள் வாக்குன்றது பல பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு. அருள் வாக்குன்றது பல பேருடைய நோய்களை குணப்படுத்தி இருக்கு. அருள் வாக்குன்றது பல பேரோட மனசை, அதாவது ரொம்ப வெக்ஸா இருப்பாங்க, அதாவது நம்மளுக்கு எதுவுமே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற தருணத்துல கூட அம்மா அருள்வாக்கு எவ்வளவு பேர் கரை தேத்தி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்றத நம்ம நிறையவே புரிஞ்சிருக்கோம். நான் கண்டிப்பா அம்மாவோட அருள் வாக்குகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம அருள் வாக்குகளை ஃபாலோ பண்றது மட்டும் நிறுத்திடக்கூடாது. அதாவது நம்ம அருள் வாக்கு அம்மா சொல்றாங்க, ஓகே இந்த அருள் வாக்கு இன்னைக்கு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தோம்னா தினம் ஒரு அருள் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த தினம் ஒரு அருள் வாக்கு தினமுமே நம்ம பார்க்கணும். அம்மா என்ன அருள் வாக்கு சொல்ற வராங்க அப்படின்றத கேட்டுக்கணும். அந்த அருள் வாக்குடைய நுட்பத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். எதுக்காக அம்மா இந்த அருள் வாக்கு சொல்றாங்க அப்படின்றத ஆராய்ச்சிட்டு அது மட்டும் அதோட நிறுத்திடக்கூடாது. நம்ம அந்த அருள்வாக்க ஃபாலோ பண்ணணும். அந்த அருள்வாக்க ஃபாலோ பண்ணிடுவது நிறுத்திடாம உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு எல்லாம் அம்மா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மள இப்படி எல்லாம் இருக்க சொல்லியிருக்காங்க, நம்ம நல்லதுக்காக தான் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களை மாதிரி குட்டி பசங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே அம்மாவோட அருள்வாக்க சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அருள்வாக்குனா என்னன்றது அப்படின்றத நீங்க வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அருள்வாக்குன்றது சாதாரணமான விஷயமா அம்மா இங்க கொடுத்து நம்மள வந்து வழி நடத்திட்டு போல. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அருள்வாக்கம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம குரு வழிபாடு, அதாவது அம்மாவுடைய குரு வழிபாடு, பக்தியை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அம்மாவுடைய குரு வழிபாடு வாரம் மேல்மருவத்தூர்ல குரு வழிபாடுன்றது நடந்துட்டு இருக்கு. அம்மாவோட குரு வழிபாடுல தவறாம கலந்துக்கிறதுனால பக்தி வந்து மென்மேலும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அம்மாக்கு பிடிச்சமான செயல்களை நம்ம கண்டிப்பா செய்யணும். அம்மாக்கு பிடிச்சதெல்லாம் என்ன? நம்ம பொய் சொல்லக்கூடாது,
திருடக்கூடாது, அடுத்து பெரியவங்களை மதிச்சு நடக்கணும், நம்ம உறவினர்களை மதிச்சு நடக்கணும். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது, நம்ம நல்லா படிக்கணும், நம்மளுடைய கடமைகளை அன்றாட கடமைகளை கரெக்டா செஞ்சு வரணும், தொண்டு செய்யணும், தர்மம் செய்யணும். இதெல்லாமே வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் எல்லாம் இதெல்லாம் தான். இந்த அம்மாவுக்கு பிடிச்சமான செயல்கள் எல்லாம் அம்மாக்கு இது பிடிக்கும், அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது, அம்மாக்கு பிடிக்காது நான் செய்ய மாட்டேன், அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் நான் செய்வேன், அன்றாட வழிபாடு பண்ணுவேன், தினமுமே நான் காலையில எழுந்து மூல மந்திரம் சொல்லுவேன், தினமுமே அம்மா சொல்ற அருள் வாக்குகளை ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அம்மாக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அம்மா தினமுமே வந்து நம்மள வாட்ச் பண்றாங்க, ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நொடியுமே நம்மள அம்மா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றத நீங்க உணரணும். அப்படி உணர்ந்து அம்மா கிட்ட பக்தி செலுத்துனீங்க அப்படின்னா உங்க பக்தி மென்மேலும் அதிகரிக்கும். அம்மாவுடைய அருளும் அருள் வசம் உங்களை சுத்தி இருக்கும். எப்பயுமே நீங்க வந்து அம்மாவுடைய அருள் வாக்குகளை ஃபாலோ பண்றதுனால நீங்க முன்னேறி வரலாம். ஓம் சக்திப்பா. அடுத்த கேள்வி. ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களிடம் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போறோம். நீங்க டிஜிட்டல் தொண்டு செய்து வரீங்க. டிஜிட்டல் தொண்டு செய்யும் போதெல்லாம் உங்க மனநிலை எப்படி இருக்கும்? தொண்டினால் நடந்த ஏதாவது ஒரு அற்புதம் எங்களிடம் ஷேர் பண்ணுங்க சக்தி. ஓம் சக்திப்பா. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி குட்டி பசங்க எல்லாம் அம்மா கிட்ட தொண்டு பண்றதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா கிட்ட நீங்க மென்மேலும் தொண்டு பண்ணி நீங்க நல்லபடியா படிச்சு நல்லபடியா வளர்ந்து வந்து மென்மேலும் உங்களுக்கு பின்னாடி வர தலைமுறைகளுக்கு நீங்க தொண்டு உணர்வை நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நான் டிஜிட்டல் தொண்டு அம்மா கிட்ட செஞ்சுட்டு வரேன். அம்மா கிட்ட டிஜிட்டல் தொண்டு நான் பண்ணும்போது பார்த்தோம்னா என்னுடைய மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். மன பக்குவம் அடைஞ்சது. அம்மா கிட்ட நான் வந்து என்ன சொல்றது, நான் இருந்த இடத்துல இருந்து நான் தொண்டு பண்ற பாக்கியத்தை கிடைச்சது. அதாவது வீட்டுல இருந்தபடி வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது ரொம்பவே மன பக்குவமா இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு மைண்ட். அது மட்டும் இல்லாம அம்மா வந்து இதை வந்து கருத்து தான தொண்டுன்னு சொல்றாங்க இல்லையா, யூடியூப் மூலியமா வந்து அம்மா எல்லா இடத்துக்கும் இந்த வெளிநாடு வாழ் சக்திகளா இருக்கட்டும், நம்ம ஆலயத்துக்கு வர முடியாத சக்திகளா இருக்கட்டும், வர முடியாத தொண்டர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த யூடியூப் சேனல் மூலயமா போயிட்டு அருளாசி அம்மா தராங்க. இதை வந்து அம்மா வந்து கருத்து தான தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்பவே அப்ரிஷியேட் பண்றாங்க இந்த தொண்டை பண்றதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து விழா காலங்கள்ல பார்த்தோம்னா நான் வந்து அம்மா கிட்ட இருந்து பண்ணக்கூடிய தொண்டு பண்ணக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கேன். அம்மா கிட்ட இருந்து அம்மாவுடைய சைகைகள், அம்மா என்ன பண்றாங்க அதெல்லாம் ரசிச்சு இருக்கேன். அம்மா என்னென்னலாம் சொல்ல வராங்க, அம்மா என்னென்னலாம் பண்ண வராங்க, அம்மா கிட்ட இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இதுல பெற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனல் மூலியமா, அதாவது இந்த டிஜிட்டல் தொண்டு செய்யக்கூடிய மூலியமா நான் வந்து என்ன எனக்கு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் தொண்டு செய்யறதுக்காக நவராத்திரி காலத்துல வந்து 2 சக்தி பீடம், அதாவது நவராத்திரி காலங்கள்ல வந்து சென்னையில இருக்கக்கூடிய எண்ணூர் சக்தி பீடமும் சாலிகிராமம் சக்தி பீடம், இது 2 சக்தி பீடமும் ஏற்று நடத்துது. இந்த எண்ணூர் சக்தி பீடம் சாலிகிராமம் சக்தி பீடம்க்கு போய் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நானும் என் நண்பனும் போயிருந்தோம். அப்போ வந்து சாலிகிராமம் சக்தி பீடத்துல ஃபர்ஸ்ட் போய் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப சாலிகிராமம் சக்தி பீடத்துல அம்மாவுக்கு குங்கும அர்ச்சனை நடந்துட்டு இருந்தது கருவறையில. அப்ப அந்த குங்கும அர்ச்சனை பண்ணும்போது எங்க மனசுலயும் ஒரு ஏக்கம், அந்த குங்கும அர்ச்சனை பண்ணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த இடத்துல குங்கும அர்ச்சனை முடிஞ்சது. சக்திகளை இன்டர்வியூ எடுத்தோம், அம்மாவை நல்லபடியாக வணங்கிட்டு அங்க இருந்து இன்னொரு சக்தி பீடம் போறோம். இருந்தாலும் மனசுல ஒரு ஏக்கம், அந்த குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், குங்கும அர்ச்சனை நம்மளுக்கும் கிடைக்காது அந்த பாக்கியம் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை தாண்டி எண்ணூர் சக்தி பீடத்துக்கு போறோம். எண்ணூர் சக்தி பீடத்துல இன்டர்வியூக்காக போறோம். இன்டர்வியூக்கு உள்ள போன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து, சக்தி இன்டர்வியூ எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல சட்டை கழட்டுங்க, முதல்ல உள்ள போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு குங்கும கிண்ணத்தை கையில கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு குங்கும அர்ச்சனை பண்ண வச்சாங்க. அதாவது வந்து நான் மனசுல ஏங்கினது வந்து சாலிகிராமம் சக்தி பீடத்துல, அது எண்ணூர் சக்தி பீடத்துல அம்மா வந்து அந்த ஏக்கத்தை அம்மா தணிச்சிருக்காங்க. அம்மாவோட 108 போற்றியில பார்த்தோம்னா வந்து ஓம் ஏக்கம் தனிப்பவா போற்றி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போற்றி இருக்கு இல்லையா. அதாவது நம்மளுடைய ஏக்கமா இருக்கட்டும், நம்மளுடைய ஆசையா இருக்கட்டும், அது அந்த ஆசையும் ஏக்கமும் நேர்மையானதாகவும் நம்மளுக்கு ஏற்ற தகுந்த ஆசையாகவும் ஏக்கமாகவும் இருந்துச்சுன்னா அம்மா உடனே நிறைவேற்றி தருவாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சாட்சி தான் இது, ஒரு சான்று தான் இது. இது அற்புதமா உங்ககிட்ட சொல்றதுல வந்து, இந்த அற்புதத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓம் சக்திப்பா. அடுத்த கேள்வி. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சக்தி. நன்றிப்பா. உங்களை மாதிரி இளைஞர்கள் ஏன் அம்மாவிடம் ஆன்மீகத்தில் ஈடுபடணும்? உங்களை அனுபவத்துடன் பகிருங்க சக்தி.
இன்றைய இளைஞர்கள் ஏன் ஆன்மீகத்துல ஈடுபடணும் அப்படின்னா, இன்றைய விஞ்ஞான முன்னேற்றத்தினால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒரு மொபைல் போன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அதுலயே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நம்மளால சரியான ஒரு பாதையில போக முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அம்மாவுடைய ஆன்மீகம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அம்மாவுடைய ஆன்மீகம்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதாவது நம்மளோட கடமை உணர்வுகள் இதுல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், நம்மளுடைய கோவங்கள், நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்கணும், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கிறதுக்கு அம்மாவுடைய ஆன்மீகம்ன்றது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மாவுடைய அருள்வாக்குகளை பின்பற்றது மூலியமா நிறைய இளைஞர்கள் நிறைய தவறான வழிகள்ல போகாம இருக்கிறதுக்கு நிறையவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப வளர்ந்து வர சூழ்நிலையில நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல இருந்து, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னா அம்மாவுடைய ஆன்மீகத்துல கண்டிப்பா ஈடுபட்டாகணும். தினமுமே வந்து நம்ம மந்திரங்களை உருவேற்றணும், மந்திரங்கள் படிக்கணும், மூல மந்திரம் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்றைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நம்ம நிறையவே பாக்குறோம் இல்லையா, நிறைய பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க, நிறைய கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது தன்னுடைய கடமையில இருந்து தவறி போறது அதெல்லாமே நம்ம பாக்குறோம் இல்லையா. நம்ம அம்மா வழியில ஈடுபட்டுட்டு போற தொட்டு கண்டிப்பா வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம மீறி நல்லவே, அதாவது நம்மளுக்கு ஒரு கைட்னஸ், அம்மா நம்மளுக்கு ஒரு கைட்னஸ் நிறைய கைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. நீ இப்படி இப்படிலாம் இருக்கணும், இந்தந்த சிச்சுவேஷன்ல இப்படி இப்படிலாம் நடந்துக்கணும், இந்தந்த சிச்சுவேஷன்ல நீ இதெல்லாம் சாப்பிடணும், இந்தந்த நோய்களுக்கு நீ இப்படிலாம் இருக்கணும், இந்த நோய் வராம தடுக்கிறதுக்கு நீ இப்படிலாம் இருந்துக்கணும், இந்தந்த சினாரியோஸ் நீ இதெல்லாமே வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அருள் வாக்குகள்லயும் நம்மளுக்கு நிறைய அட்வைஸுமே அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த கைட்னஸ் வந்து இளைஞர்களுக்கு இல்லாததுனாலதான் அவங்க நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகி நிறைய இடத்துல போய் நிறைய சீரழிவுகள் உண்டாறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு கண்டிப்பா அம்மாவோட ஆன்மீகத்துல இருக்கணும். அது மட்டும் இல்லாம அம்மா நிறைய இப்போ நம்ம ஒரு தொண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேல்மருவத்தூர்ல நடக்கிற ஒரு தொண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேள்வி சக்கரங்கள் அப்படின்னா சாதாரணமா ஏதோ வந்தோம் போட்டோம் பண்ணோம் அப்படி இல்லாம ஒரு வேள்வி சக்கரத்துக்குமே ஒரு அமைக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா. அந்த மெஷர்மெண்ட்ல இருந்து அதை எவ்வளவு அழகா பண்ணணும், அதை எப்படி கொண்டு போகணும், அது மாதிரி ஒரு இடத்துக்குமே அம்மா வந்து ஒரு துண்டுமே கரெக்டா முடிக்கணும். மேல்மருவத்தூர்ல மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம அம்மாவோட ஆன்மீகத்துல ஈடுபட்டு, அம்மாவோட தொண்டுகள்ல ஈடுபட்டு நிறைய தர்ம உணர்வுகளையும், அதாவது நிறைய தர்ம சிந்தனைகளாலும் அம்மாவோட சிந்தனையிலுமே இருக்கிறதுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம வந்து பாதிக்கப்படுறதுன்னு தவிர்க்கிறோம். இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து ஏன் வந்து ஆன்மீகத்துல ஈடுபடணும்னு ரொம்ப சிறப்பா விளக்குனீங்க சக்தி. ஓம் சக்தி அண்ணா, அம்மாவிடம் கொண்ட பக்தியால் வாழ்வில் நீங்கள் அடைந்த முன்னேற்றங்களை சொல்லுங்கண்ணா. ஓம் சக்திப்பா, அம்மா கிட்ட கொண்டிருக்க பக்தினால நிறைய முன்னேற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கேன். என்ன மாதிரி சக்திகள் எவ்வளவு பேர் வந்து அம்மா கிட்ட முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்காங்க. அம்மா கிட்ட பக்தி செலுத்துறதுனால ஜீரோல இருக்க வாழ்க்கையில இருந்து இந்த நாள் வரைக்குமே வந்து அம்மா என்ன வழி நடத்திட்டு வராங்க அப்படின்னா அம்மா கிட்ட கொண்டிருக்க அந்த பக்தியினால மட்டும்தான். அம்மா வந்து நிறைய தொண்டர்கள் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, வந்து நீ மருவத்தூர் வந்த அப்புறமா இந்த நாள் வந்து நீ கடந்து வந்த பாதையை நீ நினைச்சு பார்க்கணும், எவ்வளவு முன்னேற்றங்கள் நீ அடைஞ்சிருக்கன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம கடந்து வந்த பாதையை பார்த்தோம் அப்படின்னா அம்மா என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றங்கள் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் படிச்சதுல இருந்து, நான் படிப்பை முடிச்சதுல இருந்து, எனக்கு ஒர்க் கிடைச்சதுல இருந்து, அந்த ஒர்க் கூட பாத்தீங்கன்னா அம்மாவுடைய அருளால தான் எனக்கு கிடைச்சது. வேலை இல்லாம இருந்தப்போ பாத பூஜையில வந்து அம்மா கிட்ட அம்மா எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னும் போது பாத பூஜை முடிச்சுட்டு வந்த டைம்ல எனக்கு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு அந்த ஒர்க் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நான் அந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பில்டிங் மூலமா பெரிய அம்மாவுடைய படம் இருக்கும். அந்த படத்துக்கிட்ட போயிட்டு மூலமந்திரம் சொல்லி வணங்கிட்டு தான் அந்த ஒர்க்குள்ளேயே போவேன். அது மட்டும் இல்லாம அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ நான் பணிபுரிஞ்சிட்டு இருக்க இடத்துலயுமே நல்ல ஒரு பணி அம்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள் வரைக்குமே என்ன வழி நடத்திட்டு இருக்கிறது அம்மா மட்டும்தான். இதுல நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, மேல்மருவத்தூர்ல குரு வழிபாடு அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து என்னுடைய வீட்லயுமே அம்மாவுக்கு அபிஷேக பொருட்களால அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி என்னுடைய வீட்லயுமே நான் வந்து குரு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த குரு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய தம்பிக்கு வேலை இல்லாம இருந்தது. என்னுடைய தம்பிக்கு அதே வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணிட்டு அதே வியாழக்கிழமை தான் என் தம்பிக்கும் வேலை கிடைச்சது. எனக்குமே அந்த வியாழக்கிழமை தான் வேலை கிடைச்சது. என்னுடைய நண்பனுடைய தந்தைக்கு நோய் குணமாச்சு. அந்த மாதிரி ஒரு குரு வழிபாடுல நம்ம அம்மா கிட்ட
கொடுக்குற அம்மா கிட்ட சொல்ற சங்கல்பமோ அம்மா கிட்ட சொல்ற வேண்டுதலுமே அம்மா அடுத்து உடனே நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முன்னேற்ற பாதையும் ஒரு தாய்க்கு தெரியும் இல்லையா, அம்மாக்கு தெரியும் தன்னோட பிள்ளைக்கு வந்து பெற்றெடுத்த பிள்ளைக்கு வந்து எப்போ பால் கொடுக்கணும், எப்போ அதை தூங்க வைக்கணும், எப்போ குளிப்பாட்டணும், எப்போ அதை வந்து விளையாட வைக்கணும். அதே போல ஒரு குழந்தைக்கு அழுத உடனே நம்ம பால் கொடுத்துட மாட்டாங்க. எந்த ஒரு அம்மாவுமே அழுத உடனே பால் கொடுத்துட மாட்டாங்க. அந்த குழந்தை நல்லா கை காலை அசைச்சு உதைச்சு அழுது அதுக்கப்புறமேட்டு அதுக்கு பால் கொடுத்தாதான் வந்து அதோட உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதே போலதான் நம்ம அம்மாவுமே நம்மள ஒரு நேரத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க. நம்மளோட தேவை அறிஞ்சு நம்ம பிள்ளைக்கு எப்போ எந்த நேரத்தை எது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுத்தையும் அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முன்னேற்றமுமே அம்மாவுடைய அருளால தான். இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறதுமே அம்மாவோட அருளால தான். அது மட்டும் இல்லாம குரு வழிபாடுன்றது வந்து சாதாரணமான வழிபாடா இருக்காது. நம்மளுடைய ஒரு முன்னேற்றத்திற்குமே ஒரு வாரமுமே நம்ம குரு வழிபாடு பண்ண நம்ம வந்து நம்மளோட முன்னேற்றத்தை நம்ம கண்கூடா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட பக்தி செலுத்தணும். ஒரு குரு வழிபாடுமே உங்களால முடிஞ்சது, உங்களை மாதிரி குட்டீஸ் எல்லாம் குறைஞ்சது நீங்க வந்து தியானம் பண்ணலாம். அம்மா வந்து தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த தியானத்தினால உங்களோட கோவத்தை நீங்க அடக்கலாம். உங்க மனப்பக்குவத்தை எந்த சிச்சுவேஷன்ல என்னென்ன பண்ணணும், எந்தெந்த சிச்சுவேஷன் என்னென்ன சாப்பிடணும், உடம்புக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஒரு தியானத்திலே நீங்க கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு வியாழக்கிழமை ஒரு குரு வழிபாடு நடக்குது அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மௌனத்தை கடைபிடிக்கலாம். அம்மா மௌனம் இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த மௌனத்தை நீங்க கடைபிடிச்சு வர்றதுனால நீங்க நிறைய முன்னேற்றத்தை நீங்க இதெல்லாம் அம்மா கிட்ட பக்தி செலுத்துறதுனால ஆன்மீகத்திலயும் நான் நிறைய முன்னேற்றத்தை அடைஞ்சேன், வாழ்க்கையிலயும் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சேன். இந்த நேரத்துல அம்மாக்கு நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். நன்றிப்பா. ஓம் சக்தி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நான் அம்மாவிடம் கொண்ட பக்தியால் நீங்கள் வாழ்வில் அடைந்த முன்னேற்றங்களை சிறப்பா சொன்னீங்கண்ணா. நன்றி. நன்றிப்பா. ஓம் சக்தி. அம்மா இயற்கை வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இயற்கையின் உருவமாக அம்மாவே இருக்கிறாங்க. அத பத்தி கொஞ்சம் விளக்குறீங்க சொல்றீங்களாண்ணா? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்விப்பா. இயற்கைனா என்ன நீங்க சொல்றீங்களா? இயற்கைனா என்ன? பஞ்ச தெய்வங்கள் சக்தி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்ச தெய்வங்களை தான் நம்ம இயற்கைன்னு சொல்லி வழிபடுறோம். இந்த பஞ்சபூதங்களுக்குமே அம்மா முக்கியத்துவம் தராங்க. மருவத்தூர் அப்படின்னாலே வந்து பஞ்சபூத வழிபாட்டுல மேலவங்க இயற்கை வழிபாடுதான். இயற்கையே இறைன்னு சொல்லிட்டு அம்மா நம்மளுக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க. இயற்கையை நம்ம பேணி காக்கணும். அம்மாவே வந்து அருள்வாக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஞ்சபூதங்களை போற்றி வழிபடாவிட்டால் எல்லாம் பஞ்சாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா வந்து பஞ்சபூதத்தை நம்ம வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, பஞ்சபூதம் இல்லைன்னா நம்ம இல்ல அப்படின்றது இந்த அருள்வாக்கு மூலமா நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, இயற்கையின் உருவா அம்மாவே விளங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேள்விக்குள்ளேயே இருக்கு. அது என்ன, அதுக்குமே அம்மா அருள்வாக்குல சொல்லியிருக்காங்க. பஞ்சபூதங்கள் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை, அம்மாவும் அது மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சபூதங்கள் இவன் நல்லவனா இவன் கெட்டவனா, இவன் எனக்கு என்ன சொல்றது, இவன் வந்து எனக்கு நல்லது செஞ்சிருக்கானா இவன் எனக்கு கெட்டது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்து எந்த பலனும் தர்றது கிடையாது. அதே போலதான் நம்ம அம்மாவும் இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது கிடையாது. திருடனும் என் பிள்ளைதான், டாக்டரும் என் பிள்ளைதான், பணக்காரனும் என் பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாகுபாடே இன்றி நம்மளுக்கு அருளை வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதே போலதான் பஞ்சபூதங்களும் நமக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நம்ம கிட்ட இல்லாம நமக்கு அதோடைய கடமை அது செஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம இயற்கை வளத்தை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். இயற்கை வளத்தை நல்லபடியா பாத்துக்கணும்னா நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? உங்களால முடிஞ்சது என்னன்னா வந்து ஒரு தண்ணி ஓடுற இடத்துல ஒரு குப்பையை பாக்குறீங்க அப்படின்னா அந்த குப்பையை எடுத்து போடுறது. அது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்சது நீங்க சாப்பிடுறீங்கன்னா ஒரு மக்கிற குப்பை மக்காத குப்பைன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை வந்து மக்காத குப்பைகளை ஒரு மணல்ல போடாம ஒரு அதுக்குண்டான இடத்துல நீங்க போடுறது. அந்த மாதிரி இயற்கையை பேணி இயற்கையை பாதுகாத்தோம் அப்படின்னா வந்து நம்ம கிட்ட எந்த பார்ப்புமே இல்லாம நம்ம கெட்டதே இயற்கைக்கு செஞ்சிருந்தாலும் அது நம்ம எப்படி பாத்துக்குது. அப்போ நம்ம இயற்கையை நல்லபடியா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை நம்மளை எப்படி பாத்துக்கும் அப்படின்றத நம்ம வந்து இந்த தருவாயில நம்ம புரிஞ்சு செய்யணும். அது மட்டும் இல்லாம அம்மாவுடைய விழாக்கள் எல்லாமே இயற்கையை ஒன்றிதான் அமையுது. பாத்தீங்கன்னா வந்து அம்மாவுடைய சித்ரா பௌர்ணமி எடுத்துக்கோங்களேன். சித்ரா பௌர்ணமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மழைக்காக
இந்த நாடுகள் எல்லாமே நல்லா இருக்கணும், இயற்கையினால எந்த சீற்றமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அம்மா சித்ரா பௌர்ணமி வேள்வி நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேள்வியில உண்டாகிற புகைகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா மேல போய் வானத்துல இருக்க அந்த மழை மேகங்களை கலைச்சு விட்டு நம்மளுக்கு மழையை தரும். அதுக்காக தான் அம்மா இவ்வளவு பெரிய மகா வேள்வியை சித்ரா பௌர்ணமின்ற ஒரு ஃபெஸ்டிவல் மூலமா நம்மளுக்கு நடத்துறாங்க. தைப்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவுமே இயற்கைக்கு நன்றி செலுத்துற விதமா தான் அமையுது. நம்மளுக்கு இயற்கை தெய்வங்களான 5 தெய்வங்களை தான் அம்மா 5 தீபங்களா ஏக ஜோதியில இருந்து 5 தீபங்களை ஏற்றி வைக்கிறாங்க. இதுவுமே இயற்கைக்கு நன்றி செலுத்துற விதமா தான் இது நடக்குது. அது மட்டும் இல்லாம ஆடிப்பூரம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வரப்போகுது இல்லையா, எல்லாருமே ஆடிப்பூரத்துக்கு போறோம் இல்லையா. இந்த ஆடிப்பூரம் அப்படின்றது என்னன்னா விவசாயிகளுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்துற விதமா தான் இது அமையுது. விவசாயிகள்லாம் அம்மா கிட்ட வேண்டிப்பாங்க, அம்மா என்னுடைய அதுல பயிர் வளர்ந்துருக்குமா, இந்த ஒரு படி அரிசியை உனக்கு கஞ்சியா படைச்சு நான் எடுத்துட்டு வந்து உனக்கு நைவேத்தியமா வைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு விவசாயிகளுமே தன்னுடைய பயிர்கள்ல வளர்ந்த அந்த அரிசியை குத்தி அதுல கஞ்சி எடுத்துட்டு அம்மா கிட்ட செலுத்துவாங்க இல்லையா. இதை நம்ம எல்லாருமே கண்கூட பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துற விதமாகவும் விவசாயிகளுக்கு நன்றி செலுத்துற விதமாகவும் இந்த ஆடிப்புறம் அமைஞ்சிருக்கு. இயற்கை பூரிக்கும் விழா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இந்த ஆடிப்புற விழாவை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது மட்டும் இல்ல, நம்ம நவராத்திரி விழாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே அம்மா அலங்காரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காப்பு, அதாவது துளசி காப்பு, வேப்பிள்ளை காப்பு, கற்கண்டு காப்பு, மஞ்சள் காப்பு, குங்கும காப்பு, விபூதி காப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பு எல்லாம் இருக்கு இல்லையா. அது இல்லாம இயற்கையாலதான் அம்மா அலங்காரமுமே செஞ்சுக்கிறாங்க. அதனால இயற்கையால அலங்காரம் செஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த இயற்கை சந்தனத்தினால, இயற்கையில இருந்து வர சந்தனத்தினால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இயற்கையில இருந்து வர வேப்பிலைனால நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது, என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு அம்மாவுடைய காப்புகளும் ஒவ்வொரு அம்மாவுடைய அலங்காரத்தை பத்தி பேசும்போதும் நம்ம அந்த இயற்கையை நம்மளுக்கு எவ்வளவுலாம் இது பண்ணுது. அப்போ நம்ம ஒரு நாளுமே இயற்கைக்கு நன்றி செலுத்தணும். அம்மா பஞ்சபூத வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க, இயற்கை வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. இயற்கையை வழிபடுவதோடு மட்டும் விடாம இயற்கையை எப்படி நம்ம பேணி காக்கணும், இயற்கையான இடங்கள்ல நம்ம எதுவுமே அசுத்தப்படுத்தாம அசுத்தமா இருக்கிற இடத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிட்டு இயற்கையை பேணி காக்கணும். இயற்கைக்கு நம்ம நன்றி செலுத்ததான் நம்மளுடைய வாழ்க்கையுமே இயற்கையோட ஒன்றி அமைந்து இருப்போம். அதுதான் அம்மா பஞ்சபூதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேல்மருவத்தூர்ல அம்மா எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. ஓம் சக்தி. அடுத்த கேள்விப்பா. பஞ்சபூதங்கள் பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சக்தி. ஓம் சக்தி. இறுதியாக அம்மா உங்கள் வாழ்வில் நடத்திய மறக்க முடியாத அற்புதங்கள் எங்களிடம் ஷேர் பண்ண முடியுமா சக்தி அண்ணா? ஓம் சக்திப்பா, கண்டிப்பா இதை நான் ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மாவுடைய அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு செவ்வாடை தொண்டர்களுக்குமே கோடிக்கணக்கான அற்புதங்களை அம்மா நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு செவ்வாடை தொண்டனுடைய அற்புதங்களை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே ஒரு புக்கை எழுதிடலாம்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்த வகையில என்னால மறக்க முடியாத அற்புதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னோட கூட பிறந்த தம்பிக்கு ரீசெண்டா அவனுடைய கழுத்துல இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டி மாதிரி வந்துருச்சு. அந்த கட்டி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எவ்வளவு பெருசு தெரியும்ல, அந்த நெல்லிக்காய் சைஸ்ல ஒரு கட்டி வந்துருச்சு. அவனால அசையவே முடியல. எங்க அப்பாவுமே கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டுதான் அம்மா திருவடி அடைஞ்சாங்க. அப்போ அந்த மாதிரி கேன்சர் நோய் அவனுக்கு அந்த கட்டிக்காக செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுமே கேன்சர் நோய்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மருத்துவர்கள் பண்ணவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அம்மா நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ரொம்பவுமே அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டோம். அப்படி இருக்கிற டைம்ல பார்த்தோம் அப்படின்னா மன்றத்துல இருந்து போன் பண்ணாங்க, நான் வழிபடுற மன்றத்துல இருந்து போன் பண்ணாங்க. அப்ப நான் இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன், தம்பிக்கு முடியல, தம்பிக்கு இந்த மாதிரி கட்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ முதல்ல பாத பூஜைக்கு போ வேண்டாமா, அம்மா கிட்ட போய் கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனேதான் எனக்கு ஐயோ நம்ம இதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத பூஜைக்காக முதல் நாள் இரவே அம்மா கிட்ட மருவத்தூர்ல நான் என் தம்பி அழைச்சிட்டு நான் தங்கி அடுத்த நாள் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஒரு செய்தி என் காதுல விழுது. அம்மா இன்னைக்கு கோவிலுக்கு வரல, பாத பூஜைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு கேட்டு ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு. அம்மா தம்பிக்கு இந்த மாதிரி உடம்பு இருக்கேம்மா, பாத பூஜையில உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சேம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நீங்க தான் ஏதாவது பண்ணி என் தம்பியை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி தொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நானும் என் தம்பி என் நண்பர்கள் எல்லாமே வந்திருந்தோம். அப்ப கருவறைக்கு முன்னாடி தொண்டு பண்ணிட்டு இருக்கும் போது என்னுடைய தம்பியால அசையவே முடியல. இந்த கழுத்துல இருக்க கட்டினால அவனால கைகளை சரியாவே அசைக்க முடியாம இருந்தது. அப்போ அந்த கருவறைக்கு முன்னாடி அவன் மாப்பு போட்டான்.
அம்மாக்கு முன்னாடி அந்த மாப்பு போடும் போது நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவனால அசைக்கவே முடியல, சின்ன அசைவு இருந்தா கூட வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கருவறைக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு சுலபமா அவன் மாப்பு போடுறான்? அப்போ இது அம்மாவுடைய தொண்டுடைய சக்தி இதுதானா, அம்மாவுடைய தொண்டுடைய மகத்துவம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னையே அறியாம அம்மா கிட்ட கண்ணீர் விட்டு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அம்மா நீங்க தாமா என் தம்பியை பாத்துக்கணும், நீங்க தாமா குணப்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேண்டிக்கிட்டேன். அப்போ நம்ம ஆலய தலைவரிச்சத்தை மீனகுமார சக்தி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா மீனகுமார சக்தி, அவங்க வந்து அம்மாவுடைய ஆலய தலைவரிச்சத்தை சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. அப்ப மீனகுமார சக்தி கிட்ட நாங்க போய் பேசுறோம். அப்போ அம்மா இந்த மாதிரி தம்பிக்கு இந்த மாதிரி கட்டி இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, அப்பாவுமே இந்த மாதிரி கேன்சராலதான் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, இந்த கட்டியும் கேன்சர் கட்டியுமா இருக்குமோன்னு பயமா இருக்கு, இந்த சின்ன வயசுல என் தம்பிக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை அம்மா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத பூஜையிலுமே அம்மாவை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட சொல்லும் போது, நீ கவலையே படாதையா, அம்மா இதுக்கு மருந்து சொல்லியிருக்காங்க, இந்த மருந்தை நீ போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள், வேப்பிலை, முருங்கப்பட்டை, சுக்கு, மஞ்சள், வேப்பலை, முருங்கப்பட்டை, சுக்கு, இது 4த்தையுமே அரைச்சு மூல மந்திரம் சொல்லிட்டு 10 போட்டுட்டு வா. தினமுமே இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி 10 போடு. அது மட்டும் இல்லாம இஞ்சி, பூண்டு, லெமன் சாறு, கொஞ்சம் தேனு, இது 4மே கலந்து தினமுமே காலையில மூல மந்திரம் சொல்லிட்டு தம்பியை குடிக்க சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. தினமுமே அம்மாவுடைய மூல மந்திரம் சொல்லி இதை 10 போட்டுக்கிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம அந்த இஞ்சி, அந்த பூண்டு, அந்த சாறு வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். அது நடுவுல டாக்டர் பார்க்கும் போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டிபி கட்டி, இதை வந்து மருந்து மாத்திரை மூலயமாவே சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு செய்தியை டாக்டர் சொன்னாங்க. அம்மாவுக்கு ரொம்பவே நன்றி சொன்னோம். ஏன் அப்படின்னா கேன்சர் நோயா இருக்குமோ, கேன்சர் கட்டியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்த இடத்துல இருந்து அம்மா இதை ஒரு டிபி கட்டியா மாத்தி கொடுத்தாங்க. அது மாத்திரை மருந்துகளே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வாயால சொல்லபடியாம அம்மா வச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு மருத்துவர் கொடுத்த மருந்துகளையும் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். அம்மா கூறிய மருந்துகளே அம்மா தம்பிக்கு போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். இதுக்கு நடுவுல பாத பூஜையில அம்மாவை பார்க்க போனோம். அன்னைக்கு பாத பூஜையில அம்மா இருந்தாங்க. பாத பூஜையில அம்மா கிட்ட சொல்றோம், அம்மா அன்னைக்கு மௌனத்துல இருந்தாங்க. சாதாரணமாவே வந்து அம்மா பேசுறதை விட மௌனத்துல அம்மா பேசும் மொழின்றது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த மொழின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்படி இருக்கும் போது அம்மா கிட்ட நான் சொல்றேன், அம்மா இந்த மாதிரி தம்பிக்கு வந்து டிபி கட்டியா இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா, அவனோட உயிரை நீங்க தாமா காப்பாத்தி தரணும், நீங்க தாமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அம்மா தன்னுடைய கைகளை நெஞ்சு மேல, தன்னுடைய நெஞ்சுக்கு நடுவுல வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தம்பிக்கு எந்த இடத்துல கட்டி இருந்ததுன்னு காட்ட சொல்லி அம்மா எக்கி அந்த பாத பூஜையில அம்மா வந்து எக்கி அந்த கட்டி இருந்த இடத்த பார்த்தாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. பாத பூஜையில இருந்து வெளியே வரும்போது எங்களுக்கு 100% வந்து சந்தோஷம் ஆயிடுச்சு. 100% தம்பிக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நம்பணும். எங்க அம்மாவும் சரி நானுமே சரி சொன்னோம், அம்மா பாத்துட்டாங்க, அம்மா கட்டி இருந்த இடத்த பாத்துட்டாங்க, அம்மா வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு மௌனத்தை சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன கவலை, அம்மா பாத்துப்பாங்க, அம்மா சரி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்துல வெளியே வந்தோம். அது மட்டும் இல்ல மருத்துவர்கள் சொன்ன மருந்துகளையும் நாங்க வந்து பின்பற்றிட்டு வந்தோம். அம்மா சொன்ன மருந்துகளையும் பின்பற்றிட்டு வந்தோம். 6 மாதத்துல கட்டி இருக்கக்கூடிய அந்த தடயம் கூட தெரியாத அளவுக்கு தம்பி அம்மா குணப்படுத்தி கொடுத்தாங்க. இப்ப தம்பி வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான், ரொம்பவே நல்லா இருக்கான், எந்த ஒரு நோயுமே இல்லாம நல்லா இருக்கான். அம்மா இது வரைக்கும் காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய அற்புதமா வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்க முடியாத அற்புதமா அனுபவமா நான் ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து என்னோட அம்மாக்கு வந்து கண்பிறை அறுவை சிகிச்சை அது பண்ணாங்க. கண்பிறை அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் காமிச்சோம். காமிச்சதுல பாத்தீங்கன்னா வந்து பணம் ஜாஸ்தி ஆகும், பணம் ஜாஸ்தி செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க கிட்ட அந்த டைம்ல பணம் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா நீங்க தாமா பாத்துக்கணும், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ இதை வந்து நீங்க சரி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, இதுவுமே நீங்க தாமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அம்மா கிட்ட விட்டுட்டோம் எல்லாத்தையும். அம்மா சொல்லுவாங்க இல்லையா, என் பணியை நீ செய், உன் பணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு இணங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த கண்பிறை அறுவை சிகிச்சை டாக்டர் கிட்ட போய் காமிச்சோம். சரி அதுக்கு காசு சேர்த்து வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆற போட்டுட்டோம். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல, ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல கேம்ப் போடுறாங்க கண்பிறை அறுவை சிகிச்சைக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அன்னைக்கு வந்து ஆபரேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அந்த மனசோட நாங்க போல. திடீர்னு போனோம். அன்னைக்கு அம்மாக்கு வந்து கண் ஆபரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. எப்படி அது கண் ஆபரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து சென்னை பமல்ல இருக்கு. அந்த பமலுக்கு பேஷண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு போவாங்களாம். கையில எதுவுமே எடுத்துட்டு போக கூடாதான், கூட வந்து யாரும் போக கூடாதான். கண் அறுவை சிகிச்சை பண்ணி அவங்களே கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்பாட்ல விட்டுருவாங்களா, நாங்க போய் கூப்பிட்டு வந்துடணுமா.
ஒரு நாள் தங்கி அந்த கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துருவாங்களாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அம்மா என்னம்மா பண்றது, எங்க அம்மா வெளியில கூட தனியா போனது இல்லையே, நான் எப்படிமா தனியா அனுப்பிச்சு வைப்பேன், அது மட்டும் இல்லாம இது கண்ணு ஆச்சேமா, கண் அறுவை சிகிச்சை பண்றாங்களேமா, என்னம்மா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு போகும்போது எங்க அம்மா எதுவுமே எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்ன இடத்துல அம்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போட்டோ, அம்மா இருக்கிறவங்க தூக்கிட்டு இருப்பாங்க, அது கீழே அம்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும். அந்த இடத்த அந்த போட்டோவையும் ஒரு 50 rupees கேஷும் அம்மா கிட்ட கொடுத்து அமிச்சேன். எங்க அம்மாவுமே வந்து அம்மா மேல நம்பிக்கையோட அம்மாவுடைய மூல மந்திரங்கள், அம்மாவுடைய குரு 108 அந்த இடத்துல படிச்சு அம்மா மேல பாரத்தை போட்டு அம்மா இருக்கிறேன் அந்த ஒரு வேர்டே அவங்களுக்குள்ள மனசு தைரியத்தை கொடுத்து தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அம்மா அவங்க கூடயே இருக்கிறதா ஃபீல் பண்ணி ஆபரேஷன் போறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து அம்மா கிட்ட சொல்லிட்டு ஆபரேஷனுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் பண்ணும்போது லென்ஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா கண்ணுல, அந்த லென்ஸ் பிக்ஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா அம்மாவுடைய இரு கரங்கள் தூக்குன அந்த இரு கரங்கள் தூக்கி இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இமேஜ் அம்மாவோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு நிற விளிம்புல அம்மாக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த இடத்துல அம்மா இருக்கிறேன் அப்படின்றத எங்க அம்மாக்கு அந்த லென்ஸ் மூலியமா அம்மா உணர்த்தினாங்க. அது மட்டும் இல்லாம அம்மாக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அம்மா முதல்ல கண்ணு திறந்து பார்த்ததும் அம்மா இருக்கிறேன் அப்படின்ற வேர்டு பொறிச்ச அம்மாவுடைய அந்த படத்தை தான். அது மட்டும் இல்லாம அம்மாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது, அம்மா நல்லபடியா எங்க வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க, அம்மா நல்லபடியா அந்த ஆபரேஷன் பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. அந்த வேர்டு, அதாவது அம்மா இருக்கிறேன் அந்த வேர்டு பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு ஆறுதல், அம்மா இருக்கிறேன் கூட இருக்கிறேன் அப்படின்ற அந்த அம்மா யாருமே இல்லாத சிச்சுவேஷன்லயும் அம்மா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஆறுதலை தருது. அந்த இடத்த நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்மளோட சொந்தக்காரவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூட நம்மளோட கஷ்ட நஷ்டத்தை சொன்னோம் அப்படின்னா அவங்க சரின்னு சொல்லி கேட்டுப்பாங்க, அதுக்கு உண்டான தீர்வுகளை ஏதோ அவங்களால முடிஞ்சதை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்தது குறைவுதான். நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட சொன்னது குறைவுதான். ஆனா அம்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தத்தை வச்சிருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளவு ஆறுதல் தீர்தல் அந்த இடத்துல தராங்க அப்படின்றத நினைவு கூறணும். இந்த 2 அற்புதமா என்னுடைய வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத அற்புதமாவும் அனுபவமாவும் திகழுது. இந்த நாள் வரைக்குமே அம்மா வந்து என்னை இந்த நொடி வரைக்குமே அம்மா வந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க, என்னுடைய குடும்பத்தை காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் இந்த இடத்துல என்னோட பங்காரு அம்மாக்கு, நம்மளோட பங்காரு அம்மாக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. உங்க வாழ்வில் நடந்த அற்புதத்தை சிறப்பா சொன்னீங்க. நன்றிப்பா. ஓம் சக்தி. இதுவரைக்கும் ரொம்பவே சிறப்பாகவும் எங்களுக்கு விளங்குற மாதிரியும் உங்க ஆன்மீக அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க சக்தி. மிக்க நன்றி அண்ணா. நன்றிப்பா. அம்மாவின் அருளாசியோட உங்க தொண்டும் பக்தியும் மேலும் சிறக்க வேண்டுகிறோம். இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு அம்மா மேல் பக்தியும் ஆன்மீக அறிவும் மலர இந்த காணொளியை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வரும் வாரங்களில் இதே போன்ற ஆன்மீக கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பங்காரு அம்மா கிட்ஸ் யூடியூப் சேனல். ஓம் சக்தி.